ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்திருக்க ஷோரூம் பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் கார். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர் கணுவாயில் இந்த ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் வீடியோவில் லேபிள் பண்ணியிருப்பேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு கூட இந்த ஷோரூமுக்கு வரலாம். இந்த ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் கார்ஸ் இருக்குது. எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அப்படியே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். நம்ம லாஸ்ட் டைமும் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். பார்க்குற புது வியூஸ்க்கு உங்கள் ஷோரூம் பேர், ஷோரூம் எங்கே லொக்கேட் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேடம். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோரூம் நேம் வந்து டாக்ஸ் கார்ஸ். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணுவாய். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 300 மீட்டர் ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா அனுவாய் சுப்பிரமணியன் கோயில் ரோட்டில் ஒரு 300 மீட்டரில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஹோலி கிராஸ் ஸ்கூல் ஒன்று வரும். அது தொட்டு ஒரு இறக்கம் கட்டி கீழே இறங்கும். அது லாஸ்ட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே என்னென்ன பட்ஜெட்டில் இந்த காசு இருக்குங்க மேடம்? இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1,65,000 பட்ஜெட்லேருந்து இருக்குது. அதுமாரி கம்மியாக வேணும் அப்படின்னா கூட நம்ம வியூவர்ஸ்க்கு வாங்கி கொடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கேளுங்க. நம்ம கால் பண்ணி என்னென்ன எங்கெங்கே ஆஃபர் இருக்குன்னு கேட்டு உங்களுக்கு கொடுத்துடலாம். ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2013க்கு மேலே இருந்ததுன்னா பேங்க் ஃபைனான்ஸே பண்ணிக்கிறலாம். சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 அந்த மாதிரி ஆவரேஜாக இருந்தாலும் கூட ஓகே தான். 500 அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பண்ண முடியாது. ஒரு 650 பிலோ இருக்கும்போது நம்ம அபவ் இருக்கும்போது நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். பேங்க் ஃபைனான்ஸே பண்ணிடலாம். ஒவ்வொரு வண்டியை பார்க்கலாங்களா மேடம்? தாராளமாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கார்பியோ 2010 மாடல், டிஎன் 66 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஓனர், 1,74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாது. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அலாய் வீல் சூப்பராக இருக்கும். ஓட்டும்போது பார்த்திங்கன்னா லுக்காக இருக்கும். டீசல் வேரியண்ட்டு. 5,50,000 கேட்குறாங்க. நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். வண்டியில் வந்து டென்ட் எதுவுமே கிடையாது, ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. 2010 மாடல், 2 ஓனர், 1,74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி. $5,50,000 கேட்குறாங்க. நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2009 ஸ்கார்பியோ, டிஎன் 55 நம்பர், 31 32 ஃபேன்சி நம்பர். இது 2 ஓனர், 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ் தான். டயர் பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கும். டீசல் வேரியண்ட்டு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வண்டியில் நீங்கள் எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. $5,00,000 கேட்குறாங்க. நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஃபினான்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு ஒரு 3.5 வரைக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடலாம். 2009 மாடல். டச் ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்காங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்சூரன்ஸ் லைவு. 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2009 மாடல். எமாக் இன்ஜின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கார்பியோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் 37 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், 86 ஃபேன்சி நம்பர். இது 2009 மாடல், 2 ஓனர், 1,70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ். டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா $5,00,000 கேட்குறாங்க. நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 lakhs வந்து 3.5 வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். வண்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுத்து எந்த வேலையும் செய்கிற மாதிரி இருக்காது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. டிஎன் 37 பிடி 86 ஃபேன்சி நம்பர் தான். ஒயிட் கலர் மேக்ஸிமம் எங்கேயும் கிடைக்கிறதுல ரொம்ப ரேராக தான் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஒயிட் கலர் இருக்குது. 2009 2010 ரெண்டுமே இருக்குது. வாங்க நேரில் பார்க்கலாம். நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமேஸ் ஹோண்டா வேரியண்ட், டிஎன் 37 CF 0438 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது பார்த்திங்கன்னா 2013 மாடல், ஒரே ஓனர், 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ் தான். டீசல் வேரியண்ட்டு. $4,30,000 கேட்குறாங்க. நெகோஷியேட் பண்ணிக்கிறலாம். வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. வண்டி சூப்பராக இருக்கும். ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணி நீங்கள் ஓட்டுற மாதிரி வண்டிகளை இதுவும் ஒன்று. 2013 மாடல், ஒரே ஓனர், 1,10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி சூப்பராக இருக்கும். டீசல் வேரியண்ட்டில். டிஎன் 37 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டா இயான், டிஎன் 43 ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 2016 மாடல், ஒரே ஓனர், 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ் தான். ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிட்டே இருக்கும். பேக் டயர் பார்த்திங்கன்னா 60% கிட்டேயே இருக்கும் தாராளமாக.
பெட்ரோல் வேரியண்ட். இது பார்த்தீங்கன்னா 2,90,000 கேட்குறாங்க. நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். 2016 மாடல், ஒரே ஓனர், 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவு, பெட்ரோல் வேரியண்ட். 2,90,000 கேட்குறாங்க. நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். பாடி லைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அழகாக இருக்கும். வெளியில் இருக்க ஸ்டிக்கரிங் ஏற்ற மாதிரியே உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஜென்யூன் கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் எடுத்து சர்வீஸ் மட்டும் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். 2,90,000 கேட்குறாங்க. நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். 2016 பொறுத்த வரைக்கும் பேங்க் ஃபைனான்ஸ் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது i10 ஆட்டோமேட்டிக் TN 70 ரிஜிஸ்ட்ரேஷன். இது பார்த்திங்கன்னா 2014 மாடல், 2 ஓனர், 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட். 4,40,000 கேட்குறாங்க. நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம். வண்டி பார்த்திங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்கும் வண்டி. 2014 மாடல், 2 ஓனர், 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட். 4,40,000 கேட்குறாங்க. கம்மி பண்ணி கொடுத்துடலாம். பேங்க் ஃபினான்ஸ் தாராளமாக கிடைக்கும். மேக்ஸிமம் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்களா? ஆட்டோமேட்டிக். ஓகே ஓகே. சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டாட்டா வேரியண்ட்டில் விஸ்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் லுக்காக வண்டி வேணுன்றவங்க தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். 1061 நம்பர், ஒசூர் நம்பர். இது பார்த்திங்கன்னா 2009 மாடல், ஓனர் பார்த்திங்கன்னா 2வது ஓனர் கோயம்புத்தூர் தான். 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாது. எஃப்சி பார்த்திங்கன்னா இருக்குது, லைவில் தான். பெட்ரோல் வேரியண்ட். 1,40,000 கேட்குறாங்க. கம்மி பண்ணி கொடுத்துடலாம். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எடுத்து சர்வீஸ் பண்ணி மட்டும் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணி ஓட்டினீங்கன்னா தாராளமாக ஓடும். இந்த வண்டி சூப்பராக இருக்கும். லோ பட்ஜெட்டில் நீங்கள் வண்டி பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். வண்டி லுக் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது ஓனர், 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட். 1,40,000 கேட்குறாங்க. கம்மி பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி செக்மெண்ட்டு. இது பார்த்திங்கன்னா வேகனார் TN 19B0065 வரும். 2010 மாடல், 2 ஓனர், 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவு. டயர் பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே இருக்கும், ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில். பெட்ரோல் ப்ளஸ் LPG. இது வந்து 2,45,000 கேட்குறாங்க. நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டோர் வந்து பவர் விண்டோ வரும், பேக் மட்டும் ரியர் மட்டும் லோரில் வரும். இது 2010 மாடல், 2 ஓனர், 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவு. வண்டி சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஒரு காம்பேக்டான இடத்துல நீங்கள் நிப்பாட்டணும் அந்த மாதிரி வண்டி பார்க்குறீங்கன்னா இதை எல்லாமே ட்ரை பண்ணலாம். 2,40,000 கேட்குறாங்க. கம்மி பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டவேரா. இது வந்து டீபோர்டு, TN 33 ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன். இது பார்த்திங்கன்னா 4 ஓனரு. வண்டி நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு கேரியரில் எக்ஸ்ட்ரா மாட்டியிருக்காங்க. 2012 மாடல். இது வந்து ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா 4 ஓனரு. இது வந்து 4,00,000 கேட்குறாங்க. நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். வண்டியில் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, ஆனால் வண்டி நீட்டாக இருக்கும். விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,00,000 கேட்குறாங்க. கம்மி பண்ணி கொடுத்துடலாம். 2012 மாடல், 4 ஓனர், TN 33 ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹோண்டா ஜாஸ் TN 11 சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். சிங்கிள் ஓனர், 2017 மாடல். வண்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டயர் பாயிண்ட் ரெண்டுமே நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,50,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி சூப்பராக இருக்கும். பாடி லைன், இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிலை பொறுத்து மேக்ஸிமம் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜாஸ் தான். இது பார்த்திங்கன்னா டீசல் வேரியண்ட்டு. TN 66 கோயம்புத்தூர் நம்பர், 2016 மாடல், 2 ஓனர், 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் தான் இருக்கும். டீசல் வேரியண்ட்டு. 5,30,000 கேட்குறாங்க. ஒரு சின்ன வித்தியாசத்தில் நடக்கும். 2016 மாடல், 2 ஓனர், டீசல் வேரியண்ட்டு. 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு ஃபைனான்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணிக்கலாங்க மேடம்? மேக்ஸிமம் ஃபுல் லோன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஃபுல் லோன் பண்ணிக்கலாங்களா? சூப்பர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ
டிஎன் 22 சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். இது பார்த்திங்கன்னா 4 ஓனர். வண்டி சூப்பராக இருக்கும். 4 விண்டோவுமே பவர் விண்டோஸ் வந்துடும் உங்களுக்கு. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். டிஎன் 22 ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா 4 டோருமே பவர் விண்டோ வந்துடும். அது அடிஷ்னலாக உங்களுக்கு போட்டிருக்காங்க அவங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,50,000 கேட்குறாங்க. இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், நெகோஷியபிள் ஆகாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாண்ட்ரோ தான். இது வந்து டிஎன் 07 ரெஜிஸ்ட்ரேஷன். கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் சூப்பராக இருக்கும். இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,60,000 கேட்குறாங்க. வண்டி நீட்டாக இருக்கும். உங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன டென்ட் மட்டும் இருக்கும். அது மட்டும்தான் இஷ்யூ இதில். மற்றது வண்டி ஜென்யூன் கண்டிஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஓனர். டிஎன் 07 ரெஜிஸ்ட்ரேஷன் சாண்ட்ரோ 2009 மாடல், 2 ஓனர். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,60,000 கேட்குறாங்க. சின்ன வித்தியாசத்தில் நடக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா i20 ஆஸ்டா டிஎன் 37 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். என்ன மாடல்னா 2019 சிங்கிள் ஓனரு, 83,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஒரு 90% கிட்டே இருக்கும். வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டீசல் வேரியண்ட். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 6,95,000, 6,95,000 கேட்குறாங்க. கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வந்து பாருங்கள், பேசிக்கலாம். ஃபினான்ஸ் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைலை பொறுத்து மேக்ஸிமம் எவ்வளோ ஃபண்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த வேலையும் செய்கிற மாதிரி இல்லை. மேஜர் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிசான் டெரெனோ டிஎன் 66 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். 2018 2 ஓனர், 1,08,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் பார்த்தீங்கன்னா 100% நல்லாவே இருக்கும். டீசல் வேரியண்ட் உங்களுக்கு 6,75,000 கேட்குறாங்க. நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, பேசிக்கலாம். ஃபினான்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபுல் லோன் பண்ணித்தர மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு இஷ்யூஸும் இல்லை. ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் லோன் பண்ணிக்கரலாம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்ல வெல் கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி. இந்த ஷோரூம் இருக்க காசு எல்லாமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மெஜாரிட்டி காசுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட் காசு. நீங்கள் லோ பட்ஜெட்டில் கார் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி சிட்டிங்கில் பேசி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். எல்லா காருக்குமே இங்கே லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. அதோட காரோட ஏஜ் அப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் ஃபண்டிங் பண்ணிக்கிறாங்க. இங்கே லோன் ஆப்ஷனும் இருக்குது. காரோட ஏஜ் அப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் ஃபண்டிங் பண்ணிக்கிறாங்க. இந்த ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் வீடியோவில் லேபிள் பண்ணியிருப்பேன். நீங்கள் காரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும், இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஏதாவது கார் பார்க்குறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்காக தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.